வணக்கம், வெல்கம் டு மனோஸ் கிச்சன். இன்னைக்கு மனோஸ் கிச்சன்ல ரொம்ப சிம்பிளான டிஷ் தாங்க பார்க்க போறோம். எப்ப பாரு நம்ம சாம்பார் வைக்கிறோம், குழம்பு வைக்கிறோம், ஒரு பிரியாணி வைக்கிறோம். எப்ப பாரு போர் அடிச்சிருதுங்களா, டக்குன்னு ஒரு பருப்பு ரசம் தான் வைப்போம். அது கூட ஒரு சைடிஷா அப்பளம் இருந்தாவே போதுங்க. அன்னைக்கு முழுதும் ஒரு ஃபுல்லா சாப்பிட்ட மாதிரி இருக்கும். நாம இன்னைக்கு அந்த உப்பு பருப்பும் பருப்பு ரசம் தான் பார்க்க போறோங்க. அதாவது வீட்டில் இருக்கிற பொருளே வச்சு ரொம்ப சிம்பிளா டேஸ்டா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். எங்க ஊர்ல எல்லாம் உப்பு பருப்பு ஒரு பருப்பு ரசம்னு பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமைனால ஏதாவது கறி அந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டாச்சுன்னா, இல்லை எங்காவது ஒரு விசேஷத்துக்கு போயிட்டு வந்தாச்சுன்னா, அடுத்த நாள் இந்த பருப்பு ரசம் தான் கண்டிப்பா இருக்கும். இன்னைக்கு அந்த பருப்பு ரசம் தான் பார்க்க போறேங்க. பருப்பு ரசத்துக்கு என்னென்ன பொருள்கள்னு எடுத்து வச்சிருக்கிறேன். நான் செய்யறப்போ எவ்வளவு போடுறோம் அப்படின்னு நான் சொல்றேங்க. இப்போ பருப்பு ரசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்களா? பாருங்க, பருப்பு செய்யறதுக்கு குக்கரில் ஒரு சின்ன டம்ளரில் துவரம் பருப்பு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன். அதைய கழுவி குக்கரில் சேர்த்திட்டேன். அதோட ஒரு 4-5 பூண்டையும் அதோட சேர்த்திக்கலாங்க. பூண்டு கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள், அது கூட ஒரு 2 தக்காளிங்க ரசத்துக்கு தக்காளி போட்டுட்டு நம்ம குக்கரை மூடி விசில் போட்டுடலாங்க. நீங்கள் நார்மலாக வீட்டில் பருப்பு வேக வைக்கும்போது எத்தனை விசில் விடுவீங்களோ அத்தனை விசில் விட்ருங்க. இப்போ நான் ஒரு டேபிள் ஸ்பூன் விளக்கெண்ணெய் விடுறேங்க. ஏன் விளக்கெண்ணெய் விடுறேன்னா நல்லா பருப்பு நல்லா குழஞ்சி நல்லா வெந்துருங்க. அதனால் எப்போவுமே பருப்பு வேக வைக்கும்போது நீங்களும் வீட்டில் விளக்கெண்ணெய் சேர்த்தி வேக வைங்க. அவ்வளோ உடம்புக்கு குளிர்ச்சியும் கூட. நம்ம பருப்பு நல்லா குழஞ்சி நல்லா வெந்துருங்க. இப்போ பாருங்கள், குக்கர் மூடி போட்டாச்சு. மூடி போட்டு நான் 3 விசில் விட்டாவே பருப்பு நல்லா வெந்துருங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் எவ்வளோ விசில் விடுவீங்களோ அத்தனை விசில் விட்டு எடுத்துக்குங்க. இப்போ பாருங்கள், விசில் வர்றக்குள்ளே நம்ம ரசத்துக்கெல்லாமே ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், புளி ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் ஊற வச்சுருக்கிறேன். 1/2 டீஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், ஒரு 1/2 டீஸ்பூன் மல்லி, பூண்டு ஒரு 5-6 பல்லுங்க, அதோட ஒரு வரமிளகாங்க. இதையெல்லாம் நம்ம மிக்சியில் கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாமே. இப்போ பாருங்கள், மிக்சியில் போட்டு நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நான் மிளகா காட்டில், நீங்கள் அரைக்கும்போது ஒரே ஒரு வரமிளகா போட்டுக்குங்க. புளியும் நல்லா ஊற வச்சுட்டேங்க. இப்போ பாருங்கள், குக்கர் விசில் அடங்கிருச்சு. இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி அதோட தக்காளியெல்லாம் பாருங்கள், 2 தக்காளி போட்டிருந்தோம். அந்த தக்காளி எடுத்து ஒரு கிண்ணத்தில் போட்டுடலாங்க. இந்த தக்காளியோடவே பருப்பு வேக வச்ச தண்ணியும் சேர்த்திக்கலாங்க. இப்போ பருப்பு வேக வச்ச தண்ணியில் ரசம் வச்சா சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. எப்பவுமே நாங்கள் வீட்டில் அப்படி தான் அடிக்கடி ரசம் வைப்போம். பருப்பு தண்ணியில் ரசம் வச்சா நல்லா இருக்குங்க. ரசம் கொஞ்சம் திக்காமல் இருக்கும், டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ அதுக்கு தாங்க இப்போ கொலன்னு ஆகுங்க. அதுக்கு தான் நம்ம விளக்கெண்ணெய் சேர்த்துறோம் பருப்பு வேக வைக்கும்போது. இப்போ பாருங்கள், இப்போ இந்த பருப்பு பருப்பு அமர்த்து வச்சு ஒரு கடைஞ்சிடலாம். இப்போ இந்த ரசத்துக்கு தக்காளி ஆறட்டுங்க, சூடாக இருக்குது. ரசத்துக்கு ஆறுறக்குள்ளே நாம் பருப்பு தாளிச்சு விட்டுறலாங்க. இப்போ வடக்கல் வச்சிட்டோம். வடக்கல் சூடானதுக்கப்புறம் நாம் 2 டேபிள் ஸ்பூனு கல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க. கல்லெண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு வெடிக்கிட்டுங்க. நீங்கள் இந்த மாதிரி எப்பொழுதுமே ஒரு பருப்பு ரசம் வச்சு பாருங்கள், டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம எப்போ பாரு ஒரு சாம்பார் குழம்பு அந்த மாதிரி எல்லாம் வைக்கிற டைமில் ஒரு நாளைக்கு சிம்பிளாக வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இந்த மாதிரி வைங்க. ஒரு பருப்பு, ஒரு ரசம், ஒரு அப்பளம் இருந்தாவே போதுங்க. சமையல் டக்குன்னு முடிஞ்சிடும். ரொம்ப திருப்தியாக சாப்பிட்ட மாதிரி இருக்குங்க. ஒரு மனசுக்கு ஒரு ஃபுல்லான மாதிரி இருக்குன்னு வைங்களேன், அந்த மாதிரி இருக்கும். ஒரு திருப்தியாக சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இந்த பருப்பெல்லாம் ரொம்ப சிம்பிள் தாங்க. இப்போ பாருங்கள், அதோட நம்ம 2 சீரகம் போட்டோம், பெருங்காயம் போட்டோம். அதோட சின்ன வெங்காயம் கொஞ்சம் அறுத்து போட்டுங்க. சின்ன வெங்காயத்து கூட வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி தலையும் போட்டுங்க. இப்போ அதை ஒரு 2 வணக்கிட்டு நம்ம வரமல்லியை 1 டேபிள் ஸ்பூன் நல்லா இடித்து அதோட சேர்த்திருக்கேன். இதையும் ஒரு வணக்கிட்டு நம்ம வேக வச்ச பருப்பு இதோட சேர்த்திடலாங்க. இப்போ நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த பருப்புக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்திடலாம். இப்போ நீங்கள் பருப்பு உங்கள் வீட்டில் எவ்வளோ பேர் இருக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கூட நீங்கள் கூட்டி குறைச்சிக்குங்க. இப்போ பாருங்கள், அதாவது பருப்பு சும்மா ஒரு கொதி வரட்டுங்க. இப்போ ஒரு கொதி வந்த உடனே நாம் அதுக்கு பெருங்காயம் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். கடைசியாக கொஞ்சம் பெருங்காயம் கூட போட்டுக்கங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும்.
அதாவது நம்ம வீட்டில் அடிக்கடி என்ன செய்கிறதுன்னு நினைப்போங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு பருப்பு வீட்டில் வெங்காயம் தக்காளி இருந்தாவே போதுங்க. டக்கு டக்குன்னு ஏதோ ஒன்று சமைச்சிடலாம். ஒரு வெங்காயம் தக்காளி அரைச்சோம்னா ஒரு சட்னி ஆச்சு, ஒரு சாம்பார் ஏதோ ஒன்று வைக்கலாங்க. இப்போ பாருங்கள், இப்போ இதுக்கு வந்து நான் 1 டேபிள் ஸ்பூனு நல்ல மிளகு இடித்து 2-3 இடித்த மிளகை இதோடு சேர்த்திக்கிறேன். நீங்கள் கடைசியாக இந்த மாதிரி மிளகு சேர்த்தி பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதாவது காரம் வந்து மிளகா காரம் கம்மியாக இருக்குங்க, மிளகு காரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு. சுட சுட சாப்பாடோட நல்லா நெய் ஊற்றி சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்குங்க. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அதுக்கு அடுத்தது வந்து ரசத்தை தாளிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், பருப்பு இறக்கி வச்சுட்டு நம்ம ரசம் தாளிக்கிறதுக்கு வடக்கல் வச்சிடலாங்க. இப்போ இந்த பக்கம் வந்து நம்ம தக்காளி எடுத்து வச்சுருந்தது ஆறிட்டுக்குது. நம்ம ஆறுனதுக்கப்புறம் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க. தக்காளியை கரைச்சி எடுத்துட்டோம். இப்போ பாருங்கள், தக்காளி சக்கையெல்லாம் இருந்ததுன்னா எல்லாம் எடுத்துடலாம். தோலெல்லாம் இருந்ததுன்னா எடுத்துட்டு இப்போ வந்து நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோங்கள்ல, அதையும் இதோட சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நாம் இந்த ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி வேணும்னா ஊற்றிக்கங்க. நான் ஏற்கனவே தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன், இதே போதுங்க. இந்த ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திடலாங்க. உப்பையும் சேர்த்திட்டு நல்லா ஒரு கலக்கி விட்டு இப்போ அடுத்தது வந்து நம்ம வடக்கல் வச்சுக்கலாம். ரசம் தாளிக்கிறதுக்கு வடக்கல் சூடானதுக்கப்புறம் ஒரே 1 டேபிள் ஸ்பூனு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் 2 கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் சும்மா 2 ஒரே ஒரு பச்சை மிளகா, ஒரு வரமிளகா, 2 கருவேப்பிலை தலையும் போட்டு நல்லா ஒரு வணக்கிட்டு நம்ம ரசம் கரைச்சி வச்சுருக்குறோங்கல்ல, தக்காளி எல்லாம் புளியெல்லாம் அதை எடுத்து ஊற்றிடலாங்க இதுக்கு. அதாவது டக்குன்னு ஆயிருங்க. இதெல்லாம் ஒரு 10-15 நிமிஷம்தான் ஆகுங்க ஒரு பருப்பு ஒரு ரசம் வைக்கிறதுக்கு. காய் அரியணும், வேக வைக்கணும், அந்த மாதிரியெல்லாம் வேலையே இல்லை. டக்குன்னு இது ஒரு 10 நிமிஷத்துலேயே முடிஞ்சிடும். எல்லாம் ரெடியாக இருந்தால் டக்குன்னு பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இந்த ரசத்தையுமே இதில் வடக்கல்ல ஊற்றிடலாங்க. அதாவது ரசமெல்லாம் ரொம்ப கொதிக்க விடாதீங்க. நுரக்கட்டி வர்றப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி கொத்தமல்லி தழை போட்டு மூடி வைங்க. ரசம் சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், ரசத்துக்கு மஞ்சத்தூள் போட்டோம். இப்போ நம்ம மிளகு சீரகம் அரைச்சதையுமே இதோட சேர்த்திட்டோம். மேலே வந்து பூண்டு வந்து ஒரு 10 பல் இடித்து வச்சுருந்தேங்க, பூண்டையும் சேர்த்திக்கலாம். அப்புறம் கடைசியாக பெருங்காயம் போடுங்க, சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், கொதினா ரொம்ப கொதி வர வேண்டாங்க. நுரக்கட்டி வர்றப்போ நம்ம வந்து கொத்தமல்லி தழை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி விடலாம். அவ்வளோதாங்க, நம்ம சுட சுட பருப்பு தக்காளி ரசம் ரெடிங்க. அதாவது ரொம்ப புளிப்புத்தன்மை இல்லாமல் பருப்பு தண்ணியும் தக்காளி பழம் டேஸ்ட்டில் இருக்குங்க இந்த ரசம். சுட சுட சாப்பாடோட இந்த ரசத்தை ஊற்றி சாப்பிடுங்க, ஒரு தட்டு சோறே காலியாகுங்க, அந்த அளவுக்கு இருக்கும். அது பருப்போட அந்த நெய் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அந்த டேஸ்ட்டு அதுக்கு மேலே இருக்குங்க. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி பருப்பு ரசம் வச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இன்னைக்கு அதாவது உப்பு பருப்பும் பருப்பு ரசமும் எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரொம்ப சிம்பிளாக டேஸ்ட்டாக இந்த உப்பு பருப்பும் பருப்பு ரசமும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்கள் வந்து வீட்லேயே சுத்தமான முறைப்படி ஸ்வீட்டு ஸ்நாக்ஸு அந்த மாதிரி எல்லாம் செஞ்சு தர்றோங்க. முறுக்கு, லட்டு, அதிரசம், பொடி வகைகள் எல்லாமே சுத்தமான முறையில் செஞ்சு தர்றோம். யாராவது வேணும்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. என் பேர் வந்து மனோன்மணி, கவுண்டம்பாளையம், கோயம்புத்தூர். ஃபோன் நம்பர் 9952809354. நன்றி, வணக்கம்.